ஹீரோ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டையுமே வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டான். வேறு வழி இல்லாமல் அவன் கூடயே வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. 3 பேரும் பேசாமல் வந்து அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு சிங்கர் வந்து ஒரு சாங் வந்து பாடுறான். அது வந்து ஒரு லவ் சாங். அந்த லவ் சாங்கை வந்து கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகுது. ஒரு தடவை ஹீரோயினோட பேக் வந்து கிழிஞ்சிருக்கும். அதில் வந்து அவள் வந்து சேஃப்டி பின் வந்து குத்தி வச்சிருப்பா. அதை வந்து ஹீரோ வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஹீரோ வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் அவனும் வந்து அவளை தான் வந்து பார்த்துட்ருப்பான் அந்த பார்க்குக்கு வெளியில் நின்று. 2 பேரும் வந்து சண்டை போட்டப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட பைக் சாவியை வந்து குளத்துல வந்து தூக்கி போட்டிருப்பான். எப்படியோ அதை தேடி வந்து அந்த சாவியை வந்து கண்டுபிடிச்சிடுவான். அவனோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக வந்து அவளை வந்து ட்ரெஸ் வந்து போட வந்து கட்டாயப்படுத்தியிருப்பான். செதறி கிடந்த அந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து அவன் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். அவன் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஹீரோயினுக்காக வந்து அவன் வந்து எப்படி கரெக்ட் பண்ணான் அப்படிங்கிறத வந்து அவன் யோசிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து அந்த லவ் சாங் கேட்கும்போது ஹீரோ மேலே அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸும் வந்து அவளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். தனக்கு வந்து மெசேஜ் பண்ணி தன்னை வந்து மீட் பண்ண வந்து கூப்பிட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் வந்து அவகிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டு பார்த்துட்ருப்பா. டைட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கூட அவள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பா. அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணி ஹீரோவை வந்து மீட் பண்ணதுக்காக வந்து அவள் வந்து போயிருப்பாள். ஹீரோவை வந்து அவள் வந்து மதிக்காமல் இல்லை, ஹீரோக்கு வந்து ஈக்குவலாக வந்து தன்னையும் வந்து காமிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அவள் வந்து ட்ரை பண்ணியிருப்பாள். ஹீரோ கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் ஹீரோயின் வந்து நடந்து போகிறா. ஹீரோ வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ணி வரான். அப்போ ஹீரோயினோட மாஸ்டர் வந்து அங்கே வந்துடுறாரு. இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஓஸ்காரோட ஒரு ஷோ வந்து இங்கே நடக்கிறனால எனக்கு வந்து ப்ளேன் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிது. நான் வந்ததுக்கு காரணமே அந்த கார் ஃபைட் சீனை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் இந்த ஷோவில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஸோ தனக்காகவோ ஓஸ்காவோட ஃபேன் மீட்டிங்காகவோ வந்து ஹீரோயின் வரல, அந்த ஃபைட்டை பார்க்குறதுக்காக தான் ஹீரோயின் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். அந்த மாஸ்டர் வந்து ஹோட்டல் ரூமோட சாவியை வந்து கொடுக்குறாரு. இங்கே தான் வந்து நாங்கள் தங்கியிருக்கோம், நீயும் வந்து அங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஹோட்டல் ரூமில் எல்லாருமே பாய்ஸ் தான், நீ ஒரே ஒரு கேர்ள் தான் இருக்க, எப்படி அவங்க கூட வந்து சேர்ந்து தங்குவ அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோவும் ஓஸ்காவும் வந்து ஒரு சைக்கிள் ரேஸ்க்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து ஹீரோயின் வந்து பார்க்குறா. அவளுக்கும் அந்த சைக்கிள் ரேசிங்கில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருக்குது. இதெல்லாம் வந்து டேஞ்சரஸான ரேசிங், நீ ஒன்றும் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். பட் ஹீரோயின் நான் ஒன்றும் ஒன்றை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ்கா கிட்டே வந்து கேட்குறான். ஓஸ்கா வந்து நீ தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாருக்கிட்டையுமே வந்து மேப் வந்து கொடுத்துட்றாங்க. ஓஸ்காவும் ஹீரோவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் பின்தங்கிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து அவங்கள தொடர்ந்து வராளா அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு வந்து ஹீரோயின் வந்து கத்துற மாதிரி வந்து சவுண்ட் கேட்குது. அந்த ரேசிங்கை வந்து தொடர்ந்து வந்து பண்ணாமல் ஹீரோயினை வந்து கண்டுபிடிக்கலாம், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அவளை வந்து தேடி காட்டுக்குள்ளே வந்து போகிறான். ஹீரோயின் வந்து நான் வந்து கத்தவே இல்லை, நான் வந்து வழி மாறிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் வந்து ஹீரோ வந்து நம்ப மாட்டேங்கிறான். நீ கத்துன சவுண்டு வந்து எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்க காட்டுக்குள்ளே வந்து நடந்து போகும்போது ஒரு கடையோட பேர் வந்து போட்டிருக்கு. காட்டுக்குள்ளே வந்து யார் வந்து கடை போட்டிருக்குது, அதுவும் வந்து சாப்பாட்டு கடை வந்து போட்டிருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஹீரோவும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறான். அங்கே பூக்களால் செய்யப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த ஒயின்லாம் வந்து இருக்குது நிறையா. அந்த ஒயின்லாம் வந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பாவும் வந்து இதே மாதிரி வந்து பூக்களில் வந்து ஒயின் செய்வார் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வருது. அந்த கடைக்குள்ளேருந்து ஒரு லேடி வந்து வரா. உங்களுக்கு சாப்பிட வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறா. 2 சிக்கன் சூப் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த லேடி வந்து எல்லா கறியையுமே வந்து ஹீரோக்கு வந்து போடுறா. ஹீரோயினுக்கு வந்து வெறும் சூப்பை மட்டும் கொடுக்குறா. அந்த கடையை விட்டு வெளியில் போகும்போது அந்த லேடி வந்து அந்த ஒயினை வந்து கொடுக்குறா, பூக்களால் செய்யப்பட்ட ஒயினை. ஹீரோயின் வந்து அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயினை வந்து அவள் வந்து வச்சுருக்கா. இன்னொரு ஒயினை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து இது வந்து ஓஸ்கா கிட்ட வந்து கொடுத்துடு அப்படின்னு வந்து சொல்கிறா. ஹீரோ வந்து சொல்கிறான், அந்த லேடி வந்து உனக்கும் எனக்கும் தான் இந்த ஒயினை வந்து கொடுத்தாங்க, ஓஸ்காக்கு வந்து இல்லை. ஏன் எப்போ பட்டாலும் ஓஸ்கா மேலேயே வந்து கேரிங்காக இருக்க, நீ காட்டில் தொலைஞ்சு போனப்போ நான் தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு நீ வந்து தேங்க்ஸ் கூட வந்து சொல்லலை அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவளோட மாஸ்டரும் மற்ற ஸ்டண்ட் மேன்லாம் வந்து தங்கியிருக்கிற அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து போகிறான். ஆனால் ஹீரோவும் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறான். நான் ஓஸ்காவோட என்னோடய ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், நீ வந்து என்னோடய ரூமில் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். இத்தனை ஆண்கள் தங்கியிருக்கிற அறையில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தங்குறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து இது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவ்வளோ நாளும் அவள் வந்து இத்தனை ஆண்கள் இருக்கிற அறையில் தான் வந்து அவள் தங்கியிருக்கா. அவள் கூட வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவளோட ஃபேமிலி மாதிரி தான் வந்து அவளை வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவள் வந்து சேஃபாக தான் உணர்ந்திருப்பாள்.
ஹீரோ வந்து அவளை கூட வந்து வேலை பார்க்குற மற்றவங்களுக்கும் இந்த சூழ்நிலையை வந்து அன்கம்ஃபர்டபுளாக மாற்ற வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஹீரோயினுக்கு வந்து பிடிக்கல. அவன்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து அவனோட ரூமுக்கு வந்து வரான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே ரூமில் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து ஏன் அந்த தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற? நாங்கள் ஒரே ரூமில் ஃபேமிலியாக வந்து தங்கியிருக்கோம். என் கூட வேலை பார்க்குற எல்லாருமே நீ சொன்ன வார்த்தையால் வந்து ஹர்ட் ஆகிருப்பாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் ரொமான்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கியா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா. அவள் வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சொல்கிறான், நீ அவங்க கூட வந்து சேர்ந்து தங்குறது எனக்கு பிடிக்கலை, நீங்கள் வந்து தனியாக வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ எந்த உரிமையில் வந்து என்னை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து கூப்பிடுற? நமக்கு இடையில அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஆமாம், நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நமக்கு இடையில அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதியும் உனக்கு இல்லை. ஸோ நீ என்னோடய மனைவியாக முடியாது. ஆனால் அதே சமயம் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு. ஸோ நீ மட்டும் என்னோடய மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட லைஃபையே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஐ வாண்ட் டு ஃபீல் யூ ஜஸ்ட் ஒன் ஹக் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோனுக்கு வந்து அவன் பேசுகிறது எல்லாமே வந்து அன்பிலீவபிளாக இருக்குது. எப்படி ஒருத்தனால இப்படி பேச முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். ஒருவேளை நான் ஹக் பண்ணுறது என்னோடய ஃபீல் வந்து உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறான். உன் லைஃபையே நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன், உனக்காக நான் எல்லாமே வந்து பண்ணுவேன், உன்னோட லைஃபே வந்து லக்ஸூரியஸாக மாறிடும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நான் வந்து சிண்ட்ரெல்லா மாதிரி மாறிடுவேன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறான். சிண்ட்ரெல்லா மாதிரி இல்லை, லிட்டில் மெர்மெய்ட் மாதிரி அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். லிட்டில் மெர்மெய்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். கடைசியில் வந்து லிட்டில் மெர்மெய்ட் வந்து பபிள் மாதிரி மாறிடுவா. அவள் வந்து அந்த இடத்துல வந்து எசிஸ்டே இருக்க மாட்டா, நான் எசிஸ்டாக மாறிடுவா. அது மாதிரி வந்து ஹீரோ வந்து என்னோடய லைஃப்பில் நீ இருக்கிறது யாருக்குமே வந்து தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் எந்த அங்கீகாரமும் என்கிட்ட இருந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஒரு பொண்ணை வந்து அதை வந்து கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. ஹீரோ வந்து அவள் வந்து ஸ்லாப் பண்ணிடுறான். ஹீரோ வந்து எதிர்பார்த்தது இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான். ஹீரோயினுக்கு வந்து தேவையானது பணமோ ஒரு பெரிய கிராண்டான லைஃப் ஸ்டைலோ கிடையாது. அவளுக்கு தேவையானது அவளோட காதலன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும், உலகத்துக்கு முன்னாடி வந்து அவளை வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை தான் வந்து அவள் வந்து தேடிட்டுருப்பா. ஹீரோ வந்து போகும்போது வந்து சொல்கிறான், இந்த டீலிங் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது, நீ வந்து நல்லா யோசித்து வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூம்லேயும் வந்து தங்கியிருக்க மாட்டா, அந்த மாஸ்டரோட ரூமுக்கும் வந்து போயிருக்க மாட்டா. அவள் வந்து ஒரு சானாவில் வந்து போய் வந்து உக்காந்துருக்கான். ஹீரோக்கு வந்து தெரியும் ஹீரோயின் வந்து ஒரு கோல்டு ஐஸ் மாதிரி, அதை வந்து உருக்காமல் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் வந்து அவளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து அவன் பேசியிருப்பான். அப்போ தான் வந்து அவள் வந்து வெளிப்படுத்தியிருப்பாள், எனக்கு வந்து ட்ரூ லவ் தான் தேவை, உன்னோட பணம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக வந்து அவள் வந்து சொல்லியிருப்பாள். 2 பேருமே அந்த லேடி கொடுத்த அந்த ஒயினை வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அன்றைக்கி இரவு வந்து நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அடுத்த நாள் வந்து காலையில் ஆகிடுது. ஹீரோயின் வந்து காலையில் வந்து எந்திரிக்கிறா. பார்த்தா வந்து ஓஸ்கா வந்து அவளோட பக்கத்தில் வந்து படுத்து தூங்கிட்டுருக்கான். இதெல்லாம் என்ன கனவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து யோசித்துட்ருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த சாணாலேருந்து எந்திரிக்கிறான். அவனுக்கு பக்கத்தில் வந்து 2 லேடிஸ் வந்து படுத்திருக்காங்க. இது என்ன கெட்ட கனவு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான். இது கனவு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா அவனோட உடம்பு வந்து வித்தியாசமாக இருக்குது. தொட்டு பார்க்குறான். பார்த்தா ஒரு லேடியோட உடம்புக்குள்ளே வந்து ஹீரோ வந்து இருக்கான். ஹீரோவோட சோல் வந்து ஹீரோயின்குள்ளேயும், ஹீரோயினோட சோல் வந்து ஹீரோக்குள்ளேயும் வந்து போயிடுது. 2 பேருமே வந்து நடந்தது என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியாமல் வந்து கத்துறாங்க. மீதி கதையை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.